டிசம்பர் 2 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜில் உன்னைய நான் பார்த்தல்ல, அதே இடத்துல உன்னைய கட்டி பிடிச்சு முத்த கொடுக்கணும் போல இருந்துச்சு. அது பொது இடம் அப்படிங்கிறதுனால தான் நான் பேசாம இருந்துட்டேன் அப்படின்னு மாறன் வீரா கிட்ட சொல்றாங்க. உன்னைய நான் அவ்வளோ திட்டி அவமானப்படுத்துறான், கொஞ்ச நாள் சூடு சோடனை இருக்குதா, திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிற. சரிடி, நீ கோவப்பட்டதெல்லாம் போதும், போய் சேட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. மாறன் நிறைய சேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ரிப்ளை வரலன்னு வீராவை திரும்பி பார்க்குறாங்க. வீரா தூங்கிட்டாங்க. மாறன் தூங்குனதுக்கு அப்புறமா மொபைலை எடுத்து வீரா செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லா மெசேஜுமே வந்து டெலிட் ஆகி இருக்குது. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்குறாங்க. வள்ளி கொடுத்த காஃபியை குடிக்காமலே கீழே வச்சுட்டு ரொம்பவே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்தி. அந்த இடத்துக்கு வள்ளி போறாங்க. டீ குடிக்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பிஸ்னஸ் பண்ற இல்லத்த, அது ரொம்ப லாஸ்ல போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்க அப்பெல்லாம் எவ்வளோ சரிவா சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. உனக்கு என்ன தேவையோ அதை அப்பா கிட்ட போய் கேளு. பணமா இருக்கட்டும் இல்லை ஐடியாவா இருக்கட்டும், எல்லாமே அப்பா சொல்லுவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னால எல்லாமே முடியும்னு நினைச்சுதானே இதுக்குள்ள இறங்கி இருக்கிற. கண்டிப்பா நீ இதுல வெற்றி பெறுவா அப்படின்னு வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு கண்மணியும் வந்துட்டு, எல்லாத்துக்குமே பணம் பணம்னு கேட்டுக்கிட்டே இருந்த எப்படி கார்த்தி, எல்லா இடத்துலையுமே அப்பாவே வந்து உதவி செய்வாரா? நீ தான் சொந்த கால்ல நிற்கணும், உன்னால முடியும்னு தானே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுன, அதில் நீ தான் என்ன பிரச்சனையா வந்தாலும் சரி சமாளிக்கணும் அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசிடுறாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக்கு பயங்கர கோவம் வருது. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, இது என்னோட லைஃப் விஷயம். என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறதுக்கு என்னோட அப்பா, அத்தை, அண்ணன் இவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, வேற யாருக்குமே உரிமை இல்லை. சாதாரண மிடில் கிளாஸ்ல இருந்து பிறந்து இந்த குடும்பத்துக்கு வந்தா நீங்க என்ன வேணும்னாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டியாடுறாங்க கார்த்தி. அதை அப்படியே போய் கண்மணி ராகவா கிட்ட வத்தி வச்சாடுறாங்க. ராகவா பயங்கர கோபத்துல வந்துட்டு, நீ மரியாதையை என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை தான் கண்மணிக்கு இருக்குது. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதை தானே அவ சொல்லியிருக்கிறா. அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவளை எடுத்தறிஞ்சு பேசியிருக்கலாம்? இனிமேல் இந்த வீட்டுல யாருமே கூட்டு குடும்பமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வள்ளி ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. பேசாம இர்றா ராகவா, பேசாம இர்றா கார்த்தி அப்படின்னு சண்டையை எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா ராகவா எதையுமே சொல்றதை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ராமச்சந்திரன் வர்றாங்க. அதுக்கப்புறமா குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வந்தாடுறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறப்பதான் கண்மணி வந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்றாங்க. டே கார்த்தி, நீ பண்றது ரொம்பவே தப்பு. இந்த வீட்டில் எல்லாருக்குமே எல்லா உரிமையுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது உன் அண்ணி சொன்னது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா, நீங்களும் என்னப்பா அண்ணி சொல்றதை கேட்டுட்டு பேசிட்டு இருக்கிறீங்க? இது என்னோட பர்சனல் விஷயம், இதுல யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு கோபமா சொல்லிட்டு போயிடுறாங்க கார்த்தி.